ஓம் ஹத் ஈசாயின். ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று ஒரு சின்ன ஒரு கதையை பார்க்க போகிறோம். நான் நரகத்திற்கு போவேன் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்கோம். ஒரு கதை. அந்த கதை மூலயமா ஞானத்தை நம்ம பெரிய அளவில் புரிஞ்சுக்க போகிறோம். என்னங்க அது, நான் நரகத்திற்கு போவேன் அப்படின்னாக்கா, அப்போ சொர்க்கம் நரகம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? வாசி யோகன்றீங்க, உயிரே தெய்வம்ன்றீங்க, மனமே குருன்றீங்க. இவ்வளவும் சொல்லிட்டு சொர்க்கம் நரகம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்களும் எடுத்து பேசுகிறீங்களே, என்னதாங்க அப்போ ஞான விஷயத்தில் எங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா, சொர்க்கம் நரகம் நம்மளுடைய மனதை பொறுத்து நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய, உணரக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய நிலையினுடைய தன்மைதான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். நாம் வாழுகின்ற இடத்திலேயே சொர்க்கம் நரகத்தை நாம் என்ன பண்ணிக்கலாம், உருமாற்றிக்கலாம். அப்போது இந்த சொர்க்கம் நரகம் அப்படின்றத தீவிரமாக நம்ம ஆய்வு செய்கிறது, ஆராய்ச்சி செய்கிறத விட இந்த ஒரு சின்ன கதையை கேட்கறதுனால நமக்கு ஞானத்தில் தெளிவு கிடைக்கும். ஒரு சூஃபி கதைன்னு வச்சுக்கங்களேன். ஒரு குரு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, நான் யார் அப்படின்ற தத்துவத்தை உணர்ந்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, எல்லாமும் ஞானம்தான் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக சில பயிற்சிகளை அவர் கொடுக்குறார். அப்போது எதுக்கு இந்த பயிற்சி அப்படின்னு கேட்கும் போது, சொர்க்கம் நரகம்னு ரெண்டு இருக்குது இல்லையா, அதில் நம்ம இந்த பயிற்சியை ஒழுங்காக செய்தோம், இந்த செயல்முறைகளை முறையாக பின்பற்றினோன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம்பா அப்படின்னு சொல்கிறார். அதில் ஒரு 10 மாணவர்கள் அந்த பயிற்சியில் கலந்துக்கிறாங்க. தன்னுடைய வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, நாட்டை விட்டு வந்து குருகுலத்தில் தங்கி பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ஒரு வருடம் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. 10 பேரில் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, சில அற்புத அதிசயங்களை எதிர்பார்த்து குரு எதையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போன மறுநாளே சில அற்புத அதிசயங்களை அவர் செய்து காட்டுறாரு. 8 பேர் அங்கேயே இருக்காங்க. ஏன்னா அந்த போன 2 பேர் வந்துடுறா அப்படின்னு வேற யாருன்னா 2 பேரை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா சத்தியம் அங்கே பாழ்படுது இல்லையா, சின்ன விஷயத்துக்காக. அதனால ஏதோ ஒரு இயற்கையும் இறையும் ஒரு சூட்சுமத்தை கையாண்டு சில நிகழ்வுகளை அங்கே செய்து கண்டினியூ பண்ணுறாங்க. சரி, குருவுக்கு அந்திம காலம் வர்றதுனால சொல்கிறார், பா எல்லாம் வாங்கப்பா, ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்ல போகிறேன். எல்லாம் ஆஜராயிட்டாங்க. பா, நான் இது மாதிரி நான் நரகத்துக்கு போவேன், இப்போது இந்த பிறவியை முடிச்சுக்கிட்டு உடல்லேருந்து உயிரை நான் ஐக்கிய நிலை அப்படின்றத தன்மையை உண்டாக்கி காண்பிக்கின்ற பொழுது நான் நரகத்திற்கு போவேன் அப்படின்றார். வேற எதுவுமே கேட்டுக்கல. அந்த 8 பேரில் 5 பேர் கிளம்பி போயிட்டாங்க. ஒரு வருஷம் இந்த ஆள்கிட்ட நம்ம பயிற்சி எடுத்ததும் தப்பு, இங்கே இருந்ததும் தப்பு, தொண்டு செய்ததும் தப்பு. இந்த ஆள் சேர்த்தாக்கா நரகத்துக்கு போவோன்றான், சொர்க்கத்துக்கு போவோன்னாத. சொர்க்கத்துக்கு போவோம் தானே நமக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாரு, இவரே நரகத்துக்கு போவார், நம்ம என்ன கதியாகும், வாங்கடா போகலான்னு போயிட்டாங்க. மீதி 3 பேர் தாங்கிறாங்க. மறுநாள் காலைல, வாங்கப்பா சில விஷயங்கள் பேசணும். நாங்கள் நேற்று இது மாதிரி சொல்லிட்டீங்க, நரகத்துக்கு போவோன்ட்டீங்க, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. சரி பரவாயில்லப்பா, இருக்கட்டும். நேற்று நீங்கள் சும்மா தானே சொன்னீங்க, இப்போ உண்மையை சொல்லுங்களேன், நீங்கள் சொர்க்கத்துக்கு தானே போவீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்குறாரு. இல்லை, நான் நரகத்திற்கு செல்வேன் அப்படின்ட்டு மறுபடியும் சொல்கிறார். உள்ளே இருக்கிறவங்க மறுபடியும் சலனம் அடைகிறாங்க. அந்த 3 பேரில் 2 பேர் அப்படியே பேசிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனை செய்துக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. மறுநாள் காலையில் ஒரே ஒரு சீடன் மட்டும் வரான், உட்காந்துக்கிட்டு இருக்கு. எல்லா பயிலுங்களும் போயிட்டாங்களே, நீ மட்டும் ஏன்டா உட்காந்துன்னு இருக்க? இருக்கட்டாங்க ஐயா, எவ்வளோ நாள் செய்துட்டோம், பயிற்சி முயற்சி எல்லாம் பண்ணிட்டோம், வாழ்ந்துட்டோம், உங்கள் கூடவே இருந்துட்டோம். நீங்கள் அந்திம காலம்னு சொல்லிட்டீங்க, இன்னும் ஒரு வாரம் தான் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எங்கன்னா போங்க ஐயா, பரவாயில்ல. நீங்கள் கற்றுக் கொடுத்த பயிற்சி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் அதை செய்கிறேன். ஆனால் ஒன்று ஐயா, கடைசியாக சொல்லிவிடுங்க, நீங்கள் கற்றுக் கொடுத்த பயிற்சி எனக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புமா அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக கேட்கல. நான் மட்டும்தான் இன்றைக்கி இருக்குன்றதுனால சும்மா சொல்லுங்களேன் அப்படின்னு. இல்லைப்பா, நான் நரகத்துக்கு தான்ப்பா போவேன் அப்படின்னு சொன்னோடனே, சரிங்க ஐயா அப்படின்ட்டு இவனும் போயிடுறான்.
மறுநாள் காலையில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு குரு உட்காந்துருக்கும் போது அவன் வந்தான். என்னப்பா இன்னும் போலையா நீ? நான் தான் நரகத்துக்கு போய்டுன்ட்டேனே, இன்னும் கிளம்பலையா அப்படின்னும் போது அப்போ தான், இல்லைங்க ஐயா, ஏன்பா உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? அப்படி நம்பிக்கையா அது இதுன்னு எனக்கு பெருசாக சொல்ல தெரிலங்க ஐயா. பயிற்சி நான் தீவிரமாக பண்ணிட்டு இருக்கிறேன். முன்ன இருந்ததை விட எனக்கு சில மாற்றங்கள் அதில் உணர முடியுது, தெரியுது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் குரு சொல்கிறார், இப்பொழுதும் சொல்லுகிறேன் என் அன்பு குழந்தையே, நான் நரகத்திற்குத்தான் போவேன், இது சத்தியம் என்றவுடன் அந்த சீடர் கண் கலங்குறாரு. நான் முயற்சி பண்ணுறேங்க ஐயா, உங்களுக்கு அடுத்தது நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. இல்லையப்பா, ஏன் நான் அங்கே போகிறேன் அப்படின்னாக்கா, நரகத்தையும் சொர்க்கமாக மாற்றுகின்ற வல்லமையை நான் இந்த பயிற்சியில் அடைஞ்சிட்டேன்பா. அதனால நீ வருத்தப்படாத. நீ செய்கிற பயிற்சி சுகமானது, மேன்மையானது, அற்புதமானது, அதிசயமானது. வல்லமையை நீ பெற்றே தீருவாய். நீ போனால் ஒன்று சொர்க்கத்துக்கு போகணும், இல்லை நரகத்துக்கு போவ. அப்படி போனாலும் அந்த நரகத்தையே நீ சொர்க்கமாக மாற்றுகின்ற வித்தையப்பா இது. அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு, தைரியமா இரு. நான் நரகத்திற்குத்தான் போவேன், அந்த நரகத்தை சொர்க்கமாக மாற்றி வைப்பேன், உனக்காக நான் காத்திருப்பேன், சொர்க்கத்திற்கு நீ வா அப்படின்ட்டு குரு சொல்றார். அப்போ அந்த குரு விசுவாசம், குரு சரணாகதி, குருவை ஆய்வு செய்யறது, இதை பற்றிலாம் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவு கொடுத்தா நல்லா இருக்குன்றதுனால இதை நம்ம போட்டிருக்கோம். இப்போ நான் நரகத்திற்கு போவேன் அப்படின்ட்டு குரு சொல்கிறாருனாக்கா, அந்த வார்த்தைகளில் கவனத்தை வச்சுட்டு குருவை ஏளனமாக நினச்சிட்டு விசுவாசம் இல்லாத ஆய்வு செய்துட்டு ஓடி போயிடுறது இல்லை குரு பக்தின்றது. அவர் கற்றுக் கொடுத்த வித்தையை நம்பணும், அந்த வித்தையை விசுவாசிக்கணும். குரு அப்படின்ற அந்த உன்னதத்தை, அந்த உருவத்தை நீங்கள் விசுவாசிக்கலனா கூட அந்த உள்ளத்தை விசுவாசிக்கணும். அவர் கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சியை விசுவாசிக்கணும். அந்த பயிற்சியை ஆய்வு செய்யணும், அது கட்டாயம் தோற்காது. அதை தான் நம்ம இந்த கதையில் புரிஞ்சுக்கிறோம். நான் நரகத்திற்கு போவேன் அப்படின்னாக்கா, நரகத்துக்கு போயிட்டு கஷ்டப்படுறதுக்கு இல்லை, நரகத்தையும் சொர்க்கமாக மாற்றுகின்ற வல்லமை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவங்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோ. நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நமः.